ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சேன். வீட்டிலே கோழி இருக்கிறனால நாட்டுக்கோழி பசங்களுக்கு அடித்து கொடுத்துறது. இது என்னென்னா கோழி முட்டையிட்டுக்கிட்டு இருந்துச்சு. முட்டை கோழி தான் இது, நான் அடித்தது. அதனால் சரி பிள்ளையே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சரி அடிச்சிடலாமே இன்றைக்கி அடித்தாச்சு. அதுவும் நான் அடிக்கலை, கடையில் கொண்டு கொடுத்து தான் கோழி அறுப்போம். நான் எப்படி நாட்டுக்கோழி வைப்பேன் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன். கடையில் அறுத்துட்டு வந்துடுறது. ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 சில்லு தேங்காய், இதை ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அடிச்சிடுவேன். அப்புறம் தனியாக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம்னா பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிடுவேன். எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, அந்த பட்டை இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடுன்னா கறி அள்ளி போட்டுருவேன். கறி அள்ளி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்னாலும் அந்த எண்ணெயிலேயே வெந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக அதில் போட்டு கிண்டி விட்டுருவேன். இப்போ அந்த அரைச்சி வச்சேன் பாருங்க, அந்த விழுது எல்லாமே அதில் போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் மறுபடியும் எடுத்து அதை கிளறி விட்டுட்டு திருப்பி நான் என்ன போடுவேன் அப்படின்னா நாட்டுக்கோழி பொடி, கடையில் வாங்கிட்டு வந்த பொடி பாக்கெட் இருக்கும். இப்போ இந்த கோழிக்கு 1 கிலோ இருந்துச்சு, 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. 2 நாட்டுக்கோழி பொடி பாக்கெட் போட்டேன். வீட்டில் உள்ள மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டேன். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு கறியோடு சேர்த்து கிளறி விட்டோம்னா அந்த தூள் வாசனை வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் மீன்ஸ் தண்ணி ரொம்ப அதாவது ரொம்ப தண்ணியாக குழம்பு வைக்காமல் கொஞ்சம் நார்மலாக கெட்டியாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் வெந்துச்சு. ஏன்னா முட்டைக்கோழி சின்ன கோழினால சீக்கிரம் கறி வெந்துடும். குக்கர்லேயும் நான் போட மாட்டேன், ஏன்னா இது முட்டைக்கோழினால கறி சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் போட்டோம் அப்படின்னா கறி ரொம்ப அப்படியே எதெல்லாம் வந்துடும், ரொம்ப அது நல்லாவே இருக்காது, ஒரு டேஸ்ட் இருக்காது.